Hi students, last பார்த்த dual nature of radiation and matter இந்த lesson உடைய important problem தான் பார்த்துட்டு இருக்கோம். Same times எல்லாராலையும் பண்ணக்கூடிய problem தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்க, ஒரு ஈஸியஸ்ட் சம் தான். எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லா ஸ்டூடெண்டாலையும் பண்ண முடியும் டெஃபினட்டா. What should be the velocity of electron so that its momentum is equal that of 400 Armstrong wavelength photon. So இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. So velocity of electron கேக்குறாங்க. ஆனா அவங்க givenல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு photon-உடைய wavelength கொடுத்திருக்காங்க. ஃபோட்டானுடைய வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார் அப்படின்னா 4000 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஆம்ஸ்ட்ராங் தான் நீங்கள் மாற்றி எழுதிக்கணும். 4000 × 10⁻−10 மீட்டர். இதை ஞாபகமாக எழுதிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் ஈக்குவல் டு எலக்ட்ரான், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. What should be velocity of electron so that its momentum equals that of 4000 Armstrong wavelength of photon. சரிங்களா? ஸோ அப்போ momentum of photon equal to momentum of electron. ஞாபகம் வச்சுங்க. மொமெண்டம்னா எல்லாருக்குமே தெரியும், P equal to mass into velocity. இதை தான் மென்ஷன் பண்ண போறீங்க. ஸோ மொமெண்டமை பேஸ் பண்ணி வேவ் லென்த் எப்படி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னா இந்த லெசனில், ஸோ வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃபோட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேவ் லென்த்தும் ஃபோட்டான் தான், மொமெண்டமும் ஃபோட்டான் தான். ஈக்குவல் டு எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னதுனால நம்ம மொமெண்டமுடைய ஃபோட்டானுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரானுடைய மொமெண்டமும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்றத மொமெண்டமுக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ வி வாண்ட் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இன்ட்டு ஃபோட்டானுடைய வேவ் லென்த் மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. வாட் ஷுட் பி வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்? ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஹெச்சோட வேல்யூ எப்பவுமே மெமரியில் வச்சுக்கணும். 6.626 பிளாங்க் கான்ஸ்டன்ட் இன்ட்டு 10⁻−34 டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் எப்பவுமே நம்ம மெமரியில் வச்சுன்னுக்கிறது தான். ஸோ 9.11 இன்ட்டு 10⁻−31 kg. ஸோ லாம்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டானுடைய வேவ் லென்த்து 4000. ஸோ ஆம்ஸ்ட்ராங் மிஸ் பண்ணிட்டு போறீங்க, அந்த ஆம்ஸ்ட்ராங்கோடைய வேல்யூ 10⁻−10 மீட்டர். ஸோ இதை மென்ஷன் பண்ணுறீங்க. இங்கேயே சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 30க்கு இந்த 10⁻−10 இது பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா -7 ஆகிடும். இப்போ 4 × 9.1 ப்ராடக்ட் பண்ணிங்க, இங்கே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 4 × 9.11 இது ஈக்குவல் பண்ணுங்கன்னா, ஸோ ஃபோட்டானுடைய வேல்யூ அதாவது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻−34 டிவைடட் பை இங்கே 9.11 × 4 பண்ணீங்க, ப்ராடக்ட் பண்ணீங்க 36.44. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற -31 -30 அதாவது -31 அண்டு 10⁻−7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 10⁻−38 ஆகிடும். ஸோ இது அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 10⁻−38 நீங்கள் டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு போங்க. இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது +38 ஆகும். மைனஸில் இருந்தது 10⁻−38
நியூமரேட்டருக்கு போச்சுன்னா ப்ளஸ் 38 ஆகும். அப்போ ப்ளஸ் 4 6.626 இன்ட்டு 10 பவர் ப்ளஸ் 4னு வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் இது 6.626 இன்ட்டு 10 பவர் 4 வந்துடும். டினாமினேட்டரில் 36.44னு இருக்கு. ஸோ நியூமரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரோட கிரேட்டராக இருக்கிறதுனால இதில் ஒரு 10 எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்க. 66.26 இன்ட்டு 10 பவர் 3 பை 36.44 இப்படின்னு இருக்கும். ஸோ 66.26 divided by 36.44. ஸோ அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் பாருங்க 1.81833 அப்படின்னு போகும். ஸோ இந்த 33 அப்படின்றது லெசர் தென் 500 அதை எழுதல, விட்டுலாம், ட்ராப் பண்ணிடலாம். 10 பவர் 3 10 பவர் 3 மீன்ஸ் 1000. நீங்கள் 1000ஆல் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரும் வேல்யூ 1818. 3 டிஜிட் ரவுண்ட் அப் ஆகிடும். ஸோ தள்ளி ஸோ வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இருக்கு அப்படின்னா 1818 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. ஸோ அவங்க ஃபோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவல் மொமெண்டம் சொல்லிட்டாங்க. ஈக்குவல் மொமெண்டம் சொல்லிட்டு ஃபோட்டானுடைய வேவ் லென்த் மட்டும்தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எலக்ட்ரானுடைய ஸ்பீடு என்ன, அது வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். 1818 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். when a light of frequency 10 பவர் அதாவது 9 into 10 power 14 hertz. இங்க frequency கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் frequency mu equal to 9 into 10 power 14 hertz. When a light of frequency 9 into 10 power 14 hertz is incident on a metal surface, photoelectrons are emitted with the maximum speed of 8 into 10 power 5 meter per second. So இது frequency, இங்க இருக்கிறது maximum speed, சரிங்களா? So 8 into 10 power 5 meter per second. Determine the threshold frequency of surface. Threshold frequency இங்க பாருங்க, நான் போட்டு இருக்கிற சிம்பிள் எல்லாமே உனக்கு கொலாப்ஸ் ஆகலாம், குழப்பமா இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா இங்க கொடுத்துருக்கிறது ஃப்ரீக்வன்சி மியூ, இங்க இருக்கிறது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி மியூ நாட், இங்க இருக்கிறது ஸ்பீடு, அந்த எமிஷன் ஆகிற அந்த போட்டோ எலக்ட்ரானுடைய மேக்சிமம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஐன்ஸ்டீனுடைய போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தான் ஃபார்முலா. ஸோ எப்படி இருக்கும், ஹெச் இன்ட்டு மியூ ஈக்குவல் டு நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல பை நாட், அதோடைய வேல்யூ தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஹெச் இன்ட்டு மியூ நாட் ப்ளஸ் 1/2 இன்ட்டு கைனடிக் எனர்ஜி தான், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். இது எப்படி இருக்குன்னா இந்த வெலாசிட்டி அப்படின்றது மேக்சிமமாக இருக்கும். ஸோ அவங்க கேட்குறது கொஷின் அப்படின்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்றதுனால நம்ம ஹெச் இன்ட்டு மியூ நாட் இப்படி வச்சுப்போம், இதை இங்கே வச்சுடுவோம். இந்த ப்ளஸில் இருக்கிற கைனடிக் எனர்ஜி இந்த பக்கம் வந்தால் மைனஸ், அப்போ ஹெச் இன்ட்டு மியூ மைனஸ் 1/2 இன்ட்டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர். ஸோ இது வி ஸ்கொயரு மேக்ஸிமம் வெலாசிட்டி, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே இருக்கிறது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, இங்கே இருக்கிறது ஃப்ரீக்வன்சி, ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். பிளாங்க் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும் 6.626 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஹெச்சோட வேல்யூ இன்ட்டு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 9 இன்ட்டு 10 பவர் 14, சரிங்களா? 14 ஹெர்ட்ஸ் மைனஸ் 1/2
சரிங்களா, -1/2 இன்ட்டு இங்கே மாஸை மென்ஷன் பண்ணோம். ஸோ மாஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு எலக்ட்ரான் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃபோட்டோ எலக்ட்ரானு. மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.11 into 10 power -31 kg. -31 kg. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். 9.11 into 10 power -31 kg இன்ட்டு. ஸோ வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன் பாருங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயரில் எழுதுகிறேன். 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 8 into 8 64 இன்ட்டு 10 பவர் 5 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்க. பவருக்கு மேலே பவர் இருந்தால் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அந்த ரூல் தான். அப்போ 10 பவர் 10ன்னு வந்துடும். மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். இது ஆக்சுவலாக இந்த யூனிட் கூட போட தேவையில்ல, பட் இந்த இடத்துல நான் ஸ்கொயர் பண்ணியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேல்யூவை. சரியா, நான் ஸ்கொயர் பண்ணி மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பாருங்க இந்த வேல்யூவை. ஸோ 64 into 10 பவர் + 10. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 9 into 6.626. இங்கே பாருங்க, 9 into 6.626. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இங்கே எழுதுறேன் பாருங்க, h into μ0. we want μ0 தான். லாஸ்ட்டாக ஹெச்ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், அதாவது பிளாங்க் கான்ஸ்டன்டால. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டோம். 59.634 இன்ட்டு 10 பவரில் எழுதணும்ல, 10 பவர் -34 இங்கே 14 இருக்கு. அப்போ 10 பவர் -20. சரிங்களா, மைனஸ் இங்கே பாருங்க இந்த 2 இருக்கு, இங்கே இது பண்ணால் கேன்சல் பண்ணால் 34 வந்துடும். அப்போ 32 இன்ட்டு 9.11 ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 291.52 இன்ட்டு இங்கே -31 இருக்கு, இங்கே +10 இருக்கு. அப்போ 21 வந்துடும், -21 வரும். 10 பவர் -21. ஸோ நல்லா விசிபிள் ஆகுதா பாருங்க. இது 291.52 இன்ட்டு 10 பவர் -21 இருக்கு. இங்க இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 பவர் -20 இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பவரை சேஞ்ச் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னா இப்போ 291 அதாவது 29.152 அப்படின்னு எழுதலாம். 29.152. இங்க இருக்கிற வேல்யூ தான் நான் ஒரு டிஜிட்டை என்ன பண்ணியிருக்கேன், மூவ் பண்ணியிருக்கேன், தள்ளியிருக்கேன். ஸோ 29.15 இன்ட்டு 10 பவர் -20. இப்போ 10 பவர்ல இருக்கிறது ரெண்டுமே காமனா இருக்கு. அப்போ இதை தாராளமா மைனஸ் பண்ணலாம். அப்போ 59.634 மைனஸ் 29.152 காமனா வெளியே எடுத்ததுன்னா 10 பவர் -20. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 59.634 minus 29.152. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஆன்சர் பாருங்க, ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். 30.482 into 10 power -20 வந்திருக்கு. we want threshold frequency. அப்போ divided by h ஓட வேல்யூனா 6.626 into 10 power -34. -34 நியூமரேட்டருக்கு போகும், நியூமரேட்டருக்கு போச்சுன்னா +34 ஆகும். அதுக்கு முன்னாடி இதை டிவைட் பண்ணிக்கலாம் பாருங்க. 6.626. ஸோ உங்களுக்கு வந்து 4.600 வருது. ஸோ அதை நம்ம ட்ராப் பண்ணாலும் பண்ணலாம்,
இன்ட்டு இந்த -34 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா +34. அப்போ +34னா அங்கே எவ்வளோ இருக்கு? -20. அப்போ +14 அப்படின்னு வரும். இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னாவே ஹெட்ஸ் அப்படின்னு தான் வரும். இது கேபிட்டல் HZ தான் போடணும். இந்த கேபிட்டலில் போட்டால் தான் நம்மளுக்கு ஹெட்ஸ்ன்றது ஃப்ரீக்வன்சியோட SI யூனிட்னு தெரியும். ஸ்மாலில் போடக்கூடாது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஃப்ரீக்வன்சி, நார்மல் ஃப்ரீக்வன்சி, ஒரு மெட்டீரியல் மேலே இன்சிடென்ட் ஆகுது. அதனால ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிஷன் ஆகுது. எமிஷன் ஆகிற அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானுடைய ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 10⁵ m/s சொல்லிட்டாங்க. அப்போ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ0 = 4.6 × 10⁻14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 0வை நீங்க எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒமிட் பண்றதாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 4.6 × 10⁻14 ஹெர்ட்ஸ் இதுதான் ஆன்சர். இதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஒரு ஈஸியஸ்ட் சம்மு. அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான். கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா an electron is accelerated through a potential difference of 81 volt. ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதை ஆசர்லேட் பண்றாங்க. எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வோல்டேஜ் கொடுக்குறாங்கன்னா 81 வோல்ட் பொட்டன்ஷியல் கொடுக்குறாங்க. வாட் இஸ் தி டி ப்ராக்லி வேவ் லென்த் அசோசியேட்டட் வித் இட்? அப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அந்த எலக்ட்ரானுக்கு. To which part of electromagnetic spectrum does this wavelength correspond? ஸோ வர வேல்யூ வேவ் லென்த் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல என்ன பார்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ஃபார்ம்ல எழுதிருவீங்க, எல்லாருக்குமே தெரியும். டி ப்ராக்லி wavelength of electron so de Broglie wavelength of electron one lambda equal to direct உங்களுக்கு கொடுத்திருக்கிறது givenல வோல்டேஜ் மட்டும் தான். அப்ப டைரக்ட் ஃபார்முலாக்கே போயிடலாம். 12.27 by square root of volt ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணுறீங்க. இது ஃபார்முலா. ஜஸ்ட் ஒன்லி ஒன் வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. 12.27 by root 81 அப்படின்னு கொடுக்க போறீங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங்களுக்கு 10⁻−10 அப்படின்னு எழுதிக்கணும். மீட்டர் தான் அது. ஸோ 81 ரூட் எடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸ்கொயர் ரூட் பண்ணீங்க அப்படின்னா 9. ஸோ 81 ரூட் எடுத்தா 9. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 12.27 நம்ம என்ன பண்ண போறோம்? 9ஆல டிவைட் பண்ண போறோம். 12.27 டிவைடட் பை 9ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் பாருங்க. lambda equal to wavelength of electron, lambda equal to 1.36 into 10⁻−10. ஆக்சுவலா wavelength ஓட SI யூனிட் மீட்டர் மென்ஷன் பண்ணுவோம். ஆக்சுவலா ஏன் சார் இங்க 33 வந்திருக்கு அதெல்லாம் நீங்க எழுதல அப்படின்னா இந்த 1.36க்கு அப்புறம் வர 33 எல்லாமே லெஸ் தென் 500 டிராப் பண்ணிக்கிறோம். டிராப் பண்ணிட்டு இருக்கிற வேல்யூ எழுதிட்டோம். 10⁻−10 மீட்டர் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? 1 ஆம்ஸ்ட்ராங் சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1.36 ஆம்ஸ்ட்ராங். சரி, இப்போ இந்த வேவ் லென்த் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? 1.36 ஆம்ஸ்ட்ராங்ன்றது வேவ் லென்த்ல எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இது எக்ஸ்ரே ரீஜியன்ல தான் இருக்கும். எப்படி சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்ரே அப்படின்னாவே எக்ஸ்ரேஸ்னாவே எப்படி இருக்கும்? 0.1 ஆம்ஸ்ட்ராங் டு 100 ஆம்ஸ்ட்ராங்குள்ள இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ரே ரீஜியன்ல வந்துடும்.
0.1 ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து 100 ஆம்ஸ்ட்ராங்குள்ள இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ரே ரீஜன்ல வந்துடும். அப்போ it lies X-ray spectrum X-ray region அப்படின்னு கூட சொல்லலாம். It lies X-ray region of electromagnetic spectrum. So it is lies X-ray. X-rays la தான் இது present ஆயிருக்கும் அந்த wavelength region of electromagnetic spectrumல. இது ஒரு easiest sum. ஸோ இந்த சம் கேட்கும்போது நீங்கள் ஜஸ்ட் வேவ் லென்த் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது, அது எந்த ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடுங்க. இல்லை எழுதுறதுக்கே எனக்கு கஷ்டம் சார் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்ரே ரீஜியன் மட்டும், எக்ஸ்ரே ரீஜியன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மட்டும் எழுதுங்க. எக்ஸ்ரே ரீஜியன் மட்டும் போட்டிருந்தா கூட ஒரு மார்க் கொடுத்துருவாங்க பப்ளிக்ல. ஸோ ஒரு சிம்பிளான சம் இது, பார்த்துங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம், சரிங்களா? The ratio between the de Broglie wavelength associated with proton accelerated through a potential of 512 volt and that of alpha particle accelerated through a potential of x volts is found to be 1. Find the value of x அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, புரோட்டான் அப்படின்னு ஒன்று பார்ட்டிகல் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் புரோட்டான். புரோட்டானை நீங்க எப்படி எழுதுவீங்க சார் அப்படின்னா H11 அப்படின்னு எழுதுவோம். ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆல்பா பார்ட்டிகல்னு ஒன்னே உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் தான் ஞாபகம் வரும். ஸோ ஹீலியமா எழுதுவோம் He2, இங்க 4. அதாவது இது இங்க 1ன்னு இருக்கிறது, ரெண்டுத்துலயுமே 1 தான் இருக்கு. ஸோ இங்க இருக்கிறது அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவீங்க. அட்டாமிக் நம்பரை எப்பவுமே Z அப்படின்னும், மாஸ் நம்பரை A அப்படின்னு மென்ஷன் பண்ணுவீங்க. ஹீலியம்க்கும் அட்டாமிக் நம்பர் 2 இருக்கு, மாஸ் நம்பர் 4ன்னு இருக்கு. அட்டாமிக் நம்பர் மோஸ்ட்லி எதுல மென்ஷன் பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் நம்பர் எதுல மென்ஷன் பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, இங்க வந்துருங்க. புரோட்டானை ஆசிலேட் பண்றாங்க, எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா V ஈக்குவல் டு வோல்டேஜ் எவ்வளோ 512 வோல்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே சேம் டைம் ஆல்பா பார்ட்டிகளையும் ஆசிலேட் பண்றாங்க, அதோடைய வேல்யூவை எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதோடைய வோல்டேஜை எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதையும் ஆசிலேட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றோம் பாருங்க. தி ரேஷியோ பிட்வீன் தி de Broglie wavelength associated with proton. என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ வேவ்லென்த் ஆஃப் புரோட்டான் பை வேவ்லென்த் ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈக்குவல் வேவ்லென்த் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு வேவ்லென்த் ஆஃப் ஆல்பா, ஆல்பா பார்ட்டிகல். இது இப்படி எடுத்துக்கலாம், ஈக்குவலான வேவ்லென்த் இருக்கு. ஓகே, இப்போ இங்க இருக்கிற மாஸ் சேஞ்ச் ஆகும், மாஸ் நம்பர் சார்ஜ் நம்பர், இதுவும் மாஸ் நம்பர் சார்ஜ் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் புரோட்டானுக்கு எழுதுறேன் பாருங்க. மாஸ் ஆஃப் தி புரோட்டான் எப்படி இருக்கும், m∑p ஈக்குவல் டு மாஸ் நம்பர்னா 1 தான், அப்போ 1m அப்படின்னு எழுதுறேன். இங்கே ஆல்பா பார்ட்டிகலுக்கு எப்படி எழுதுறேன், மாஸ் ஆஃப் தி ஆல்பா ஈக்குவல் டு மாஸ் நம்பர்னா 4, அப்போ 4 × m. இங்க சார்ஜ் தான் புரோட்டானை தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அப்போ சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் புரோட்டான் E∑p ஈக்குவல் டு இங்க எவ்வளவு இருக்கு 1, அப்போ 1e மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்க சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் எப்படி இருக்கு 2e அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏன் எழுதணும் அப்படின்னா நம்ம இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ஜென்ரலா de Broglie வேவ்லென்த் அப்படின்னோடனே lambda ஈக்குவல் டு h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into mass into charge into volt, இப்படிதான் நம்ம எழுதுவோம். இது ஸ்பெசிபிக்கா புரோட்டான் அப்படின்னு சொன்னதுனால சஃபிக்ஸ்ல புரோட்டான்
இங்கேயும் நம்ம புரோட்டான் மென்ஷன் பண்ணிக்கிறோம், இங்கேயும் புரோட்டான் மென்ஷன் பண்ணிக்கிறோம், இங்கேயும் புரோட்டான், எல்லாத்துலேயும் புரோட்டான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? லைக் இதே தான். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் ஈக்குவல் டு லாம்டா ஹெச் டிவைடட் பை ஹெச்சுக்கு மென்ஷன் பண்ணக்கூடாது, பிகாஸ் அது பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதுக்கு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்ட்டு ஆல்ஃபா, இங்கே சார்ஜ் ஆல்ஃபா, வோல்ட்டு ஆல்ஃபா. ஞாபகம் வச்சுங்க, இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம ஈக்குவலான வேவ் லென்த்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட். த ரேஷியோ ஈக்குவல் டு 1 அப்படின்னா ரேஷியோ பக்கத்தால நம்ம ஈக்குவல் டு 1ன்னு சொன்னதுனால ஈக்குவலே பண்ணிக்கலாம் வேவ் லென்த் ரெண்டுத்தையும். ஸோ வேவ் லென்த் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணா லாம்டா ஆல்ஃபா புரோட்டானுடைய வேவ் லென்த்தையும் ஆல்ஃபாவுடைய வேவ் லென்த்தையும் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி புரோட்டான் மென்ஷன் பண்ணோம், 1m மென்ஷன் பண்ணோம். சார்ஜ் ஆஃப் புரோட்டான் என்ன மென்ஷன் பண்ணோம், 1e. வோல்டேஜ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் புரோட்டானுக்கு? புரோட்டானுடைய வோல்டேஜ் என்ன? 512 வோல்ட். 512 வோல்ட். 512 வோல்ட் ஈக்குவல் டு h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி ஆல்ஃபாக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், 4m. மாஸ் ஆஃப் தி அது சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபாக்கு என்ன சொன்னோம், 2e இன்ட்டு வோல்டேஜ் அன்னவுன். சரியா? அன்னவுன். இதுக்கு நவுன் 512, பட் அந்த வோல்டேஜ் தான் எக்ஸ். அந்த எக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே நியூமினேட்டர் பாருங்க, ஹெச்சுக்கு ஹெச் கேன்சல் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ஆகும், பட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இருக்கிறத அப்படியே கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா நம்பர்ஸை மட்டும் அப்படியே வைங்க, ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இங்கே மாஸ்க்கு இங்கே மாஸை மட்டும் கேன்சல் பண்ணுறேன், சார்ஜுக்கு சார்ஜ் மட்டும் கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதுறோம் பாருங்க. நம்பரு இங்கே 2 இருக்கு இன்ட்டு 512 இருக்கு. இங்கே பாருங்க 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 2, அதாவது இங்கே ஒரு 4 இருக்கு. 2 இன்ட்டு 8 16 கூட போடலாம், நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணீங்க. இங்கே 2 இன்ட்டு 4 8, 8 இன்ட்டு 2 16, 16 இன்ட்டு எக்ஸ். அப்படியே எக்ஸ் இந்த பக்கெட்னு வரேன். ஸோ இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 2 இன்ட்டு 512 டிவைடட் பை 16. இல்லை சார் நான் வேற விதமாகவும் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கூட பண்ணலாம். இந்த 16 பதிலாக ஈஸியாக பண்ணுறதுக்கு இப்படியும் பண்ணலாம், பட் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 2ஆல் 16 பண்ணிங்கன்னா 8, இந்த 8ஆல் 51 எத்தனை இருக்கு? 6 இன்ட்டு 8 48, ரிமைனிங் 3, அப்போது 32, அப்போ 4 டைம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 64 வோல்ட். இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது இப்படிதான் எழுதணும்னு இல்லை, நீங்க உங்க வசதிக்கு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2 அப்படின்னு கூட போட்டு கேன்சல் பண்ணலாம். பட் எப்படி கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 64 வோல்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த சம்மு ஒரு ஈஸியஸ்ட் சம்மு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியஸ்ட் சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அநேகமாக 1 மார்க்கு கேட்டிருக்காங்க ஒரு சில பேர். ஸோ அந்த 1 மார்க்கோட நான் வந்து புக் பேக் 1 மார்க்கு வித் எக்ஸ்பிளனேஷனோட தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.